ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 11ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு சம்பவமானது நடக்க போகுது. அந்த சம்பவத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் பாதிக்க போகுது. அந்த பாதிப்பு நல்ல பாதிப்பாகவும் இருக்கலாம், கெட்ட பாதிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் பாதிப்பு நிச்சயம். ஸோ என்ன சம்பவம் நடக்க போகுது, அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக தம்ப்நெயிலுக்கு ஏற்றது போல் ரொம்ப தெளிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு பதட்டம் நிறைந்த ஒரு சுக்கிர பயிற்சியானது நடக்க போகுதுங்க. இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறது இந்த ஜூலை மாதத்தில் 2 டைம் நடக்க போகுதுங்க. ஒரு மாதத்தில் ஒரு டைம் சுக்கிர பயிற்சி நடக்கும், ஆனால் இந்த டைம் இரட்டை டைம் நடக்க போகுதுங்க. இதனால் இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை மாற்றும். அந்த மாற்றக்கூடிய தலையெழுத்தை தான் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்களுக்கு சரியாக 4:15க்கு மேலே இதெல்லாம் சுக்கிரன் மாறினதுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஸோ என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த நடந்தே தீருங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். பொதுவாக நம்மளுடைய நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் சரியாக இருந்தால் சுப பலன் கிடைக்கும், அதுவே அசுபமாக இருந்தால் அசுப பலன் கிடைக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே வாழ்க்கையில். அப்பேற்பட்ட சுக்கிர பயிற்சியில் நமக்கு ஒவ்வொரு மாதமே குறிப்பிட்ட சில மாற்றங்கள் உண்டாகும். அது ஏற்றமாகவும் இருக்கலாம், இறக்கமாகவும் இருக்கலாம். அதில் இன்றைக்கி சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்கு ஏற்றமாக இருக்குமா இறக்கமாக இருக்குமாங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஜூலையில் 2 சுக்கிர பயிற்சி நடக்குதுன்னு சொன்னல, அந்த 2 சுக்கிர பயிற்சி எப்பெல்லாம் நடக்க போகுது, அது உங்கள் வாழ்க்கையில் பணமழையை கொட்ட வைக்க போதா இல்லையா என்பதெல்லாம் இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான பங்கு இதனாலேயே வகிக்கிறது. பொதுவாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் மாறும்போது அது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும். அந்த வகையில் ஜூலை 2024 சுக்கிரன் 2 முறை தனது ராசியை மாற்ற போகிறாரு. மற்றும் இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும். அதில் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தான் துலா ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக 7 ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் முதல்ல மாலை 4:15 மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள்ளே நுழைகிறாரு. அதன் பிறகு 11 ஜூலை 2024 அன்னைக்கு கடக ராசியில் சுக்கிரனோடு உதயமாகிறாரு. அதாவது சுக்கிரனோடு உதயமாகல, கடகராசியில் இருந்து சுக்கிரன் உதயமாகிறாரு. பின்னர் 31 ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை இந்த 2024 ஜூலை மாதம் நகர்றாரு. இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவம் இது அனைத்து ராசிக்காரங்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும். சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்யும். அதில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ துலா ராசிக்காரங்க நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ சுக்கிர பயிற்சி நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ சுக்கிர பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது தாண்டவம் ஆடப்போகுது. மேலும் உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கான வாகனம், சொத்து போன்றவற்றை வாங்கலாம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு மகிழ்ச்சியான தாண்டவம்னு சொன்னல, அது இந்த மாதிரி பொருட்களை வாங்கிறதுனால தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆசை என்னன்னா, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு சொந்த வாகனம், தனக்குன்னு சொந்த வீடு, ஸோ கொஞ்சம் பேங்க்கில் பேலன்ஸு, இதெல்லாம் தான் நாம் ஆசைப்படுவோம். இதெல்லாம் நிறைவேறுவதற்கு சுக்கிரன் நமக்கு தேவை. அந்த சுக்கிரன் இந்த சுக்கிர பயிற்சியில் துலா ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால உங்களுக்குன்னு வாகன சொத்து போன்றவற்றை வாங்கிறதுக்கு உதவியாக இருப்பார். கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடுவீங்க, எந்த தடையும் இல்லாமல்.
அப்புறம் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரும் லாபத்திற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க இப்போ தான் கண்ணும் கவனமாக செயல்படணும். அப்புறம் உங்களுடைய ஒட்டுமொத்த நிதிநிலை மேம்படுவதற்கு வலுவான வாய்ப்பு இந்த சுக்கிர பயிற்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை கணிசமாக உயரும். அந்த மரியாதை கணிசமாக உயர்வது அரசியலில் நீங்கள் போட்டால் கூட நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகபோகங்களையும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சுக்கிரன் வலுவான இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இந்த சுக்கிர பயிற்சியை சாதாரணமாக மட்டும் நினைக்க வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியில் இன்னும் உங்களுக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலவிதமான பலன்களையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சுக்கிர பயிற்சியில் ஒரு சில பரிகாரங்களும் நீங்கள் செய்யணுமா, அந்த பரிகாரங்கள் என்னங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ பரிகாரங்கள் செய்யும்போது அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான பலனை கொடுக்கும். அதனால் பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. துலா ராசிக்காரங்க, உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1வது மற்றும் 8வது வீட்டுக்கு அதிபதி. இப்போது உங்களுடைய 7வது வீட்டில் அமர்றாரு. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி தொழில்துறையில் சாதகமான சூழ்நிலையில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நீங்கள் இதுவரைக்கும் முடங்கி இருந்தீங்கன்னா இனி நீங்கள் முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுக்கிர பயிற்சியில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பண்ண பழைய முதலீடுகளுக்கு இப்போ லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதாவது தொழிலில் முதலீடு போட்டு முதலீடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போ எது ட்ரை பண்ணாலும் தொழிலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழிலில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலையை மட்டும் துலா ராசிக்காரங்க இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் உங்களுக்காக சில வேலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் செய்யறதுக்கு முன் வருவாங்க. நீங்கள் ஒரு வேலைகள் செய்யணும்னு நினச்சி ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டிங்கன்னா கூட உங்கள் வேலைகளை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்கலாம். இந்த டைம் ஒப்படைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் பயப்பட வேண்டியதில்லை. சுக்கிரன் ஆதரவாக இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு உதவி செய்யுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களோட வேலைகள் தடையே இல்லாமல் முடிக்க முடியும். ஸோ உங்களோட வேலைகள் மற்றவங்கக்கிட்ட கொடுக்கறதா இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் வணிகத்துறையோடு தொடர்புடையவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதகமான முன்னேற்றங்கள் பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் பாராட்டுக்குரிய பணிக்காக விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற முடியும். அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பாராட்டுக்குரிய பணிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பணி பாராட்டுக்குரியதாக இருந்திருக்கும்ல, அதுக்கு இப்போது விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற முடியும். ரொம்ப நாளாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காம ரொம்ப ஏங்கி இருந்திருப்பீங்க. அப்படி ஏங்கின உங்களுக்கு அது இந்த சுக்கிர பயிற்சியில் கிடைக்க போகுது. விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறும்போது உங்களுக்கு மனது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மகிழ்ச்சியில் பொங்கும். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கூட்டாண்மை அல்லது கூட்டு முயற்சிகள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா நிதி ஆதாயங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நிதி ஆதாயங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இதை மட்டும் முயற்சி செய்யாமல் இருக்காதீங்க. அப்புறம் இந்த சுக்கிர பயிற்சி நேரம் உங்களுக்கு திருமணம் மற்றும் கூட்டாண்மைக்கு குறிப்பாக சாதகமாக இருக்குது. திருமணம் செய்யாமல் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க திருமணம் செய்ய இந்த சுக்கிர பயிற்சியில் முயற்சி செய்துடுங்க. இப்போ நீங்கள் முயற்சி செய்யும்போது தடையே இல்லாமல் திருமணம் நடக்கும். குறிப்பாக கூட்டாண்மை சேர்ந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த நேரம் உங்கள் உறவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவடையும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பெறுவது கூட இந்த சுக்கிர பயிற்சியில் ஈஸியாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் பெறுவீங்க. இருப்பினும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்கள்லேயும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. இந்த அம்சங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியில் நிதானத்தை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுது. மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல. எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளை நிற ஆடைகள் அல்லது வெள்ளி கிரகம் தொடர்பான பொருட்களை தானம் செய்யணும். இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் அமையும். அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. இந்த வீடியோவில் இந்த இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.